அதானே. மரியாதையா போயிடுங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இங்க வர்ற மரியாதையை பத்தி யார் பேசுறது? ஏடா, பொண்ணுங்க இருக்கிற வீட்டுல 2 ஆம்பளை பசங்களை கூட்டு வந்து தங்க வச்ச மானங்கிட்ட குடும்பம் தான்டா நீங்க. இதுல வேற வந்தவனுங்க ஜாலியா இருந்துட்டு சமயம் பார்த்து எஸ்கேப் ஆயிட்டாங்களாமே. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க என்ன பண்ணுவ? ஏடா, அந்த அளவுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் இருக்கடா உனக்கு? பா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த ஓடி போனவங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இவரோட பையன் வரப்பா இருப்பானே, அவன் போயிருக்கானாமே. டேய், உனக்கு ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் சொல்றேன், கேட்டுக்க. அவனே அவன் மட்டும் போகல, அந்த மாப்பிளைய மயக்கிறதுக்காக அவ அக்காலஞ்சத்துல கூட்டு போயிருக்கான். அங்க தம்பி நாதஸ்வரம் வாசிக்க, அக்கா அப்படியே டான்ஸ் ஆட, அந்த பையன் அதுல அப்படியே மயங்கி வந்துருவான் பாரு. என்னங்கடா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், 2 பேரும் ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? விடுப்பா. ஏய், கிளம்பு கிளம்பு, வீட்டுல தேடுவாங்க, ஓடிப்போ. என்னமா பண்ணி தொலைங்க, போங்க. அப்பனும் பையனும் ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன அடிச்சிட்டியா? ஆமாண்டா ராஜா, அசிங்கம். என்ன தாண்டா அடிச்சேன்? என்னைய அடிச்சிட்டியா? ஐயோ, ஏன் சட்டையில கை வைக்கிறியா? உன்ன என்னடா அடிக்கிறீங்க? இப்பதான் சிதம்பரம் வீட்டு மாப்பிள்ள மாதிரி ஜம்முன்னு இருக்க. எம்மாலியா கை வச்ச இரு, என் பையன் வரட்டும். ஏய், ஒழுங்கா போயிரு. அடுத்த தடவை இந்த மாதிரி வந்து தனியா மாட்டிராத, வேட்டியை உரி விட்டுருவேன். உன்னை சும்மா விட மாட்டேன். இரு, உங்களை நான் எப்படி பழி வாங்குறேன்னு மட்டும் பாரு. நாய் துரத்து போதுடா. என்னடா லூசாடா? லூசு தானப்பா. என்ன பண்றேன்னு பாரு. பழி வாங்கிட்டேன். மவனே, சூப்பர்ரா. என்ன இது, கேட் பூட்டி இருக்கு? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வெளியில எங்கேயும் போயிட்டாங்களா? உள்ளூர்ல இருக்காங்களா இல்ல வெளியூர் எங்கேயும் போயிட்டாங்களான்னு தெரியலையே. இவ்ளோ பெரிய வீடா? ஆமா. இவ்ளோ பெரிய வீட்லயா இருக்காங்க? எதுக்கு இப்ப வீட்டை பத்தியே நோண்டி கேட்டுக்கிட்டு இருக்க? இல்ல, வீடே இவ்ளோ பிரமாண்டமா இருக்கே, அப்ப நல்ல வசதியானவங்களா இருப்பாங்கல்ல? வீட்டை மட்டும் பார்க்காத, மனசையும் பாரு. அத வச்சு பாக்குறப்ப அவங்க ரொம்ப பெரியவங்க தான். அப்புறம் கவனிச்சுக்கிறேன். இருங்க, நான் பாத்துக்கிறேன். முக்கியமா ரங்கநாயகிட்ட சொல்றேன். இது வேணும். போடா டேய், போடா. என்ன ராஜசிங்கா, சட்டெல்லாம் கிழிஞ்சிருக்கு. சண்டை எடுக்கல, அந்த சட்டை எங்க இருக்கு? போ போடு. சட்டை பையனுக்கு போன் பண்ணி சொல்றா. அண்ணா, கேட்டு பூட்டி இருக்க, வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம். அது நீங்க மேனேஜருக்கு போன் பண்ணி தான் கேட்கணும். அப்படியா? மேனேஜர் நம்பர் உங்ககிட்ட இருக்கா? இல்லைங்க சார். ஏன் கதிர், வீட்டுக்கு மேனேஜர் கூட வச்சிருக்காங்களா? எனக்கு தெரியலையே, இவருதான் சொல்லிட்டு போறாரு. இருக்கும்,
வசதியான வீட்டுக்கெல்லாம் மேனேஜர் வச்சுதான் பராமரிப்பாங்க. மாப்பிள்ளையோட அப்பா மிலிட்டரிக்காரன், ரொம்ப ஸ்ட்ரிக்டா எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கணும்னு நினைப்பாரு. கதிரு, எனக்கு இந்த வீட்டை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு ஒன்ன பிடிக்கணுமே. என்னடா இப்படி சொல்ற? பின்ன பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து புலம்பி என்ன பிரயோஜனம்? ஏய், அப்ப அவங்க என்ன ஏத்துக்க மாட்டாங்களா? இரு, அவசரப்படாத, எப்படியாவது பேசி சரி பண்ணலாம். அதுக்கு தானே வந்திருக்கோம். யார் இந்நேரத்துக்கு? சொல்லுங்கப்பா. என்னாச்சு, ஏன் அழறீங்க? என்னப்பா நடந்துச்சு? அந்த கழிவர்தனும் அவனோட பையனும் என்ன ரோட்ல வச்சு அடிச்சு அவமானப்படுத்திட்டாங்கப்பா. சரி, அவங்கிட்ட எதுக்கு நீங்க சண்டைக்கு போனீங்க? நான் எங்கடா அவங்க கூட சண்டைக்கு போனேன்? அவங்க வழிய வந்து என்ன வம்பு கிழித்தாங்கடா. சரி, நீங்க அமைதியா இருங்க, நான் அங்க ஊருக்கு வந்து அவங்க கிட்ட பேசிக்கிறேன். டேய், அவங்கள சும்மா விடக்கூடாது கதிரு. டேய், என்ன அடிச்சது கூட பரவாயில்லடா, என் சட்டையை வர கிழிச்சிட்டானுங்கடா. நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்லப்பா. சரி சரி விடு. மாப்பிள்ளைய பார்க்க போனீங்கல்ல, என்ன ஆச்சு? இல்லப்பா, இங்க வந்தா வீடு பூட்டி இருக்கு. அதான் அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். என்னப்பா சொல்ற? இவ்வளவு தூரம் போயும் எதுவுமே நடக்கலையா? அதெல்லாம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. மாப்பிள்ளைய பார்த்து பேசாம நான் ஊருக்கு திரும்பி வர மாட்டேன். கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல தகவலோட வரேன். சரிப்பா, பார்த்து நல்லபடியா முடிச்சிட்டு வாப்பா. பா, கலிவர்தனோட பிரச்சனைய அம்மா கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டாம். அவங்க தேவையில்லாம போய் சண்டை போடுவாங்க. நான் வந்து பேசிக்கிறேன். சரிப்பா, நான் வச்சிடறேன்ப்பா. ஏய், என்னடா ஆச்சு அப்பாக்கு? அது ஏதோ கலிவர்தன் கூட பிரச்சனை, அதை விடு. இப்ப என்ன கதிர் பண்றது? எவ்வளவு நேரம் ஆனாலும் அவங்க வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். வெயிட் பண்ணுவோம். இங்க வெயிட் பண்றதுக்கு பதிலா பக்கத்துல ஏதாவது கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம். சரி, வாங்க. ஒழுங்கா டைலாக் சொல்லி கொடுப்பா. ஓகே சார், ஓகே சார். சார், இது உங்க டைலாக் தான், நீங்க அவர் பார்த்து சொல்லுங்க. ஏன்னா அவர் வந்து அந்த பூஜை கூட எடுத்து உங்ககிட்ட கொடுக்க வருவாரு, அவங்க கிட்ட கொடுக்காம. அதுக்கு தான் இந்த டைலாக். பூசாரி, பகவானோட சன்னதியில ஏழை பணக்காரன்ல பாகுபாடெல்லாம் பார்க்க கூடாது. அவங்க கிட்ட முதல்ல கொடுங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட கொடுங்க. சரிங்க சார். அப்படின்னு நீங்க சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த பூஜை கூடயே கொடுப்பாரு. சரிங்க அந்த ஷாட்.